திரு ரமேஷ் சேதுராமன், குடியரசுத் தலைவர் ஆட்சியை மேற்கு வங்கத்தில் அமல்படுத்தணும் அப்படின்றது ஒரு நோக்கம். இன்னொன்று, பொறுப்பு ஆளுநர் மூலமாக தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பிறகான புதிய அமைச்சரவை பொறுப்பேற்பு அப்படிங்கிறதுல ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இரண்டு நோக்கங்களாக பார்க்கப்படுது. என்னோட கேள்வி, தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் கவர்னர் மாற்றிருக்காங்க. ரெண்டுல மட்டும் மாத்தினா சந்தேகம் வந்துருங்கிறதுனால எல்லாத்துலயும் மாத்திட்டோம். அது நல்லா இருக்குங்க, சும்மா இருக்கிறவங்களை கூப்பிட்டுட்டு மாத்திரலாம். 2 பேரை மாத்துறதுனால பண்ணா இன்னொரு 8 பேரை மாத்திருவோன்றோம். இது என்ன இல்லை, இது ஒரு லாஜிக்கா இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுல போஸ் அவர்களை பத்தி சொன்னார். இதுல வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த போஸ் பற்றி அந்த ஒரு பிரச்சனை வந்த போது அவருக்கு கிளீன் சிட் கொடுக்கப்பட்டது. அதே போஸை இப்ப ஏன் மாத்துறாங்கன்னு ட்வீட் யார் போட்டிருக்காங்க? மம்தாஜி போட்டிருக்காங்க. மம்தா பானர்ஜி ஏன் இந்த சமயத்துல ஏன் மாத்துறாங்கன்னு ரொம்ப கரிசனத்தோட கேட்டிருக்காங்க. தேர்தல் நேரம்ன்றனால கேட்கறாங்க. இருக்கட்டுங்க, எந்த நீங்க இருக்க பயம் இல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு ஏன் மாத்தணும், ஏன் திடீர்னு உங்களுக்கு, நீங்க தான் கவர்னரை பத்தி கவலைப்படுறது இல்லையே. சரி, தமிழகத்துக்கு வருவோம். தமிழகத்துல திமுக எப்பெல்லாம் எதிர்கட்சியா இருக்காங்களோ அப்போ கவர்னர் தேவை. அந்த ஆட்டுதாடி கிட்டக்க, நீங்க சொல்லக்கூடிய ஆட்டுதாடி கிட்டக்க நீங்க எதுக்கு போய் மனுவெல்லாம் கொடுக்கணும்? நீங்க ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், இந்த அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், இப்படி எல்லாம் போய் நீங்க கொடுப்பீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா அது ஆட்டுதாடி ஆயிடும். அப்போ ஆளுநரா தெரிவார். ஆட்சியில் இல்லாதப்போ ஐயா நீங்க எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும், இதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் எல்லாம் கேட்பீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா அவர் ஆட்டுதாடி ஆயிடுவாரு. அந்த பொறுப்பு தேவையில்லை, அந்த பொறுப்பு இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்குவோம். ஆக பொறுப்பு இருக்குன்னு புரியுது இல்ல, அப்புறம் ஏன் பொறுப்பே இல்ல, தேவையே இல்லைன்னு எதுக்கு சொல்றீங்க? பன்வாரிலால் புரோஹித் ஆய்வுக்கு போகும்போது கூட அவங்க அவர் போறாரு, அவரு கேட்கிறாரு, அதையுமே எவ்வளவுலாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு பாக்குறோம். அதாவது என்னன்னா, இங்கே அரசியல் செய்யப்படும். ஆளுநர் அச்சென்றாலும் இச்சென்றாலும் உடனே அது அரசியல் ஆக்கப்படும். எப்பெல்லாம் ஆக்கப்படும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். பொங்கல் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு விவகாரம் இருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே பார்த்தோம். நீங்க அதிமுக இருந்தப்போ நீங்க உடனே 5000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. நம்ம மொத்தமே இந்த இதுல கொடுத்தோம், இந்த இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். ஆனா ஒரு பொங்கல் இதுல மக்களுக்கு இது கொடுக்கும் போது பிரச்சனை வந்தது. நீங்க இதுல வெள்ளம் கொடுக்கணும், இதுல நீங்க இதெல்லாம் கொடுக்கணும்னு வரிசையா ஏதோ சொல்ல ஆரம்பிச்ச உடனே கவர்னர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னு உடனே அதுலதான் போக்கஸை கொண்டு போனாங்களே ஒழிஞ்சு மக்களை அப்படியே திசை திருப்பிட்டாங்க. சோ இவங்களுடைய திசை மாற்று அரசியல் இதையெல்லாம் செய்வதற்கு ஆளுநர் ஒரு கருவியாக பயன்பட்டார். அதான் சொல்றேன், ஏதான ஒரு பிரச்சனை எங்கேயானு ஜனங்களை திசை மாத்தணும், நம்ம சைட்ல ஏதாவது பிரச்சனை வருதுப்பா அப்படின்னா அவர்களுக்கு பயன்பட்ட மிகப்பெரிய ஆயுதம் ஆளுநர் எதிர்ப்பு. தேர்தல் நேரத்திற்கும் இந்த மாற்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கலாம். இல்ல இருக்கு இல்லங்கிறதெல்லாம் நம்ம ஸ்பெகுலேஷன். ஆனா நான் சொல்லக்கூடிய விவகாரம் இவங்க சொல்ற மாதிரியானது கிடையாது. இது நான் திருப்பி அந்த கேள்வியை நான் திரு ஆர்கிட்ட கேட்டேன். ஒரு மாற்றத்தை இயல்பானதாக பார்க்க முடியாதானா? அவர் எஸ்ஐஆர் ப்ரொசீஜர் இன்னும் டிலே ஆகுது, குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஃபேக்ட் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. திருமிகு சசிகலா முதல்வராக பொறுப்பேற்கலான்னு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து ஆளுநர்கிட்ட போகும்போது அவர் மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருக்கிறார். இங்கே பொறுப்பு அவருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கே அவர் திரு வித்யாசாகர் ராவ் வரவே இல்லை, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வரல. அப்போ அவங்க திருப்பி உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவங்க சிறைக்கு போக வேண்டியதாகுது. முதல்வராக அவரால் பதவியேற்க முடியல. இது ரெண்டுமே கடந்த காலத்தில் நடந்தது. ஃபேக்ட் அடிப்படையில் அவர் பேசும்போது இல்லை இந்த மாதிரி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு முற்று முடிந்துமாக நம்ம அதை புறந்தள்ளிட முடியுமாங்கிறதான கேள்வி. இல்ல புறந்தள்ள முடியுமா என்னங்கிறத இப்ப நம்ம அதான் சொல்றோம், எதிர்பார்க்கிறோம். நம்ம மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம். புதிய ஆளுநர் புதிய ஆளுநர் அனௌன்ஸ் பண்றதுங்க அதை விட்டுருங்க. நீங்க நான் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன். இப்ப அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஆளுநர் இது தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, இங்க ஒரு ஆளுநரை நியமிக்குவதற்கு முடியாதா? ஏன் கேரள மாநில ஆளுநர் கூடுதல் பொறுப்பாக அதை பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்கறாங்கல்ல? நியமிப்பாங்க.
இப்போ வித்யாசாகர் ராவ் திடீர்னு மகாராஷ்டிராக்கு அமிச்சாங்கன்றீங்க, நீங்க ஏன் கொடுக்கணும், அங்க ஒரு ஆளுநர் நியமிக்க முடியாதான்னு கேட்க. மகாராஷ்டிரா ஆளுநர் தான் அவர் தமிழ்நாட்டுக்கான பொறுப்பாளராக ஆக மொத்தம் ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது இன்னைக்கு நேத்து கொடுக்கப்படல. எந்த பீரியட்ல, எந்த குரூஷியலான ஒரு பீரியட்ல அவர் பொறுப்பேற்கிறார். அந்த குரூஷியல் பீரியடா இருக்கிறதுனால நம்ம ஸ்பெகுலேட் பண்றோம், அவ்வளவுதான். ஆனா என்னை பொறுத்தவரை இந்த சமயத்துல அப்படி பார்த்தா கூட எத்தனை மாற்றி இருக்கக்கூடிய இதுல வந்து எத்தனை மாநிலங்கள்ல தேர்தல் வருதுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அப்ப எத்தனையிலும் வரல இல்லையா? அது லாஜிக்கான கேள்விதானா இருக்கு. தெலுங்கானாவுக்கு மாத்திருக்காங்க, மகாராஷ்டிரா இடம் மாற்றி இருக்கிறாங்க. இப்ப மேற்கு வங்கமும் தமிழ்நாடு மட்டும்தான் இடமாற்றத்திற்கு உள்ளான மாநிலம்னா பரவாயில்ல, மற்ற மாநிலங்களையும் அது நடக்க தானே செஞ்சிருக்குன்னு கேட்குறேன். நிச்சயமா அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஆனால் அதில் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ ஒரு பாஜகனுடைய பேட்டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும். அதில் சில மாற்றங்கள் தான் இம்பார்ட்டண்டாக இருக்கும். நான் அது ஃபர்ஸ்டே குறிப்பிட்டேன். அது லடாக்ல வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா இன்கம்பிட்டன்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் மேற்கு வங்கம் தமிழ்நாடுங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் இருக்கின்ற கைலாஷ்நாதன் என்பவர் வந்து நரேந்திர மோடியினுடைய குஜராத்தில் இருந்த காலத்தில் வந்து சிஎம் செக்ரட்டரியா இருந்தார். அதுக்கு முன்னால வந்து அலுவலகத்தில் வந்து செக்ரட்டரியா இருந்தார். அது ஐஏஎஸ் ஆஃபீஸர், குஜராத் கேடர் ஆஃபீஸர், தமிழ் பேசுகின்ற தமிழன். அங்கே இருந்து சீஃப் செக்ரட்டரியாக ஓய்வு பெற்று அதன் பிறகு மோடிக்கு செக்ரட்டரியாக இருந்து மோடி டெல்லிக்கு எப்போ சென்றாரோ, மோடி சொல்லிட்டு போனார், இல்லை நீங்கள் டெல்லிக்கு வந்து சரியா இருக்காது, குஜராத் கையிலிட்டு போயிடும், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ விசுவாசமான ஒரு நபர் அங்கேயே இருந்தார். கோகிலாமேட்டர் இருந்த டைமில் வந்து அவர் வந்து அங்கேயே இருந்தார். இன்னைக்கு வந்து எல்ஜியா இருக்கிறாரு, பாண்டிச்சேரியில் எல்ஜியா இருக்காரு. அவருக்கு சார்ஜ் கொடுக்கல, தமிழ்நாட்டுடைய சார்ஜ் அவருக்கு கொடுக்கல. யார் கொடுத்துருக்காங்க? நம்ம இது இன்னொரு இது இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு. அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தெலுங்கானாவுடைய கவர்னராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து புதுச்சேரியினுடைய சார்ஜ் கொடுக்குறாங்க. அப்போ அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு எல்ஜி ஒரு கவர்னராக இருக்காங்க, எல்ஜியா இருக்காங்க. இப்போ எல்ஜியா இருக்கிறாரு, கவர்னராக இருக்கு. இதில் பாஜகவை பொறுத்தவரை இதில் ஒரு பிரச்சனையும் அவர்கள் காணவில்லை. என்னை பொறுத்தளவில் அது இட் இஸ் நாட் ப்ராப்பர்ங்கிற ஒரு அரசியல் சாசன சட்டத்தில் தெளிவாக சொல்லவில்லை. எல்ஜியா இருந்தால் நீங்கள் கவர்னர் ஆக்கக்கூடாதுன்ற என்ன சொல்லவில்லை, அது சார்ஜ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை. அப்போ எல்ஜியா இருக்கிற ஒரு நபருக்கு வந்து தமிழ்நாட்டுடைய சார்ஜ் கொடுக்கல தவறு கிடையாது, அவருக்கு கொடுக்கவில்லை. கேரளா அடிஷனல் சார்ஜ் கேரள ஆளுநருக்கு தமிழ்நாடு ஆளுநருங்கிற கூடுதல் பொறுப்பை கொடுத்ததுல என்ன சந்தேகம்? பாத்தீங்கன்னா, இது புதுச்சேரி என்பது 120 கிலோமீட்டர் இருக்குது, கேரளா என்பது 600 கிலோமீட்டர்ல இருக்குது. அவரை வேணா திடீர்னு நீங்க வந்து டெல்லிக்கு வாங்க அங்க வாங்கன்னு சொல்லிடலாம். இவரு 120 கிலோமீட்டர் தான் இருக்காது, நான் வந்து கோழி அமைக்கிற மாதிரி அமைக்க எடுத்துட்டு வந்து இங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு தாராளமாக சொல்லிடலாம். அடுத்தது வந்து இவர் வந்து ஒரு கரியர் ஐஏஎஸ் ஆபீசர். ஒரு 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 லிமிட் விட்டு அவர் தாராளமாக டெஃபினட்டாக ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனந்தா பாசனுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் சொன்ன பாயிண்ட் மறுபடியும் விளக்குறேன். அவர் வந்து விசிஸினுடைய அப்பாயின்மெண்ட்ல வந்து ஒத்து போனார், மம்தா பானர்ஜியோட ஒத்து போனார். விசிஸினுடைய அப்பாயின்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனை இங்கே நடந்தது நமக்கு அனைவருக்கும் தெரியும். நாம் விவாதிக்க வேண்டிய பிரச்சனை அவசியம் இல்லைன்னு கருதுறேன். கவர்னர் வந்து ஒரு பேரலல் அரசாங்கத்தை இங்கே நடத்தி கொண்டிருந்தார், யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். அதனால இன்னைக்கு கம்ப்ளீட் யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இன்று வரை நியமனங்கள் செய்யப்படும். ஆமா, பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு வந்து சுக்கு நீரா போறதுக்கு முக்கியமான காரணம் RN ரவி தான் என்று வேற யாருமே கிடையாது. புரோஹித் இருந்த சமயத்தில் கூட இவ்வளவு அவலம் நடந்து கிடையாது. வேற ஒரு கவர்னர் இருந்த காலத்தில் கூட, வாஜ்பேயி காலத்திலும் கவர்னர் இருந்தார்கள், பாக்கி இருக்கிற மாநிலங்களிலும் கவர்னர் இருக்கிறார்கள், எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்காங்களா பாக்கி மாநிலங்கள். குஜராத்தில் கூட இந்த வரி ஒரு அவலம் நடந்து கிடையாது. இங்க கூட வெஸ்ட் பெங்கால்ல கூட இந்த அவலம் நடந்து கிடையாது. இதுக்கு என்ன டெல்லியில வந்து என்ன ஒரு சாயம் பூசப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அந்த கேஸ்ல வந்து அந்த பெண் கேஸ்ல வந்து இவர் வந்து மாட்டிட்டாரு, ஆனந்தா போஸ் மாட்டிட்டாரு வெஸ்ட் பெங்கால் கவர்னர், அதனாலதான் மம்தா பானர்ஜி கூட அங்கங்க ஒத்து போறாருன்னு என்ன மாதிரி சவுண்ட் விட்டாரு நமக்கு அனைவருக்கும் தெரியும். போய் இறங்கணும்னு தாட்டு பூட்டுன்னு அங்க போகக்கூடாத இடத்துக்கு, அதாவது 144 இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் நின்று பயங்கரமான அட்டுழியம் அடாவடித்தனம் எல்லாம் பண்ண ஒரு நபர். இதே மாதிரி தான் முன்னாடி அந்த ஜெய்தீப் தனகரும் பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு அந்த அளவுக்கு வந்து, அதாவது ரவியை விட ஒரு மடங்கு மேலே போயிட்டு கட்டா புட்டா நல்லா செஞ்சதுனால அவருக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் கொடுத்தாங்க. ஆனால் அங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து அவர் சற்றே விலகி வேறொரு விஷயத்தை செய்ய பார்த்தார் என்று கூறப்படுகிறது. நமக்கு தெரியாது. அப்பா டப்புன்னு மூடிட்டு அவருக்கு உடம்பு சரியில்லை போய் உட்காருன்னு சொல்லிட்டு உள்ள உட்கார வச்சுட்டாங்க. அதன் பிறகு வந்து யாரும் பார்த்ததே கிடையாது. இப்ப அவர் வந்து தன்னுடைய பென்ஷனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். MP பென்ஷன், MLA பென்ஷன், அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் பென்ஷன், இதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்.